அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாட போனஸ் தொகை அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு தமிழர் திருநாளான பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாட உதவும் என்று அரசு தெரிவித்துள்ளது. போனஸ் விவரங்கள்: சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற அதிகபட்ச போனஸ் தொகை வழங்கப்படும். மேலும் தொகுப்பு ஊதியம் அல்லது சிறப்பு கால முறை அடிப்படை பணியில் ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு ரூபாய் 1000 போனஸ் அளிக்கப்படும். 2024-2025 நிதியாண்டில் குறைந்தபட்ச 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்த முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் இதில் உள்ளடங்குவர் என அரசின் அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கான போனஸ்: சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து வகை ஓய்வூதியதாரர்களுக்கு ரூபாய் 1000 பொங்கல் போனஸ் தொகையாக வழங்கப்படும். இந்த போனஸ் தொகை அனைத்தும் பண்டிகை செலவுகளுக்கு உதவும் வகையில் ரீடைல் பணவீக்கம் அடிப்படையிலும் கணக்கிட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் அரசின் அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. இந்த போனஸ் அறிவிப்பால் ஏறத்தாழ 9,90,000 பேர் பயனடைவார்கள். இதற்காக தமிழ்நாடு அரசு சுமார் 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை, வேளாண்மை வளர்ச்சி தொடங்கி தொழில்துறை வளர்ச்சி வரை, பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் முதல் நான் முதல்வன் வரை, மகளிருக்கு உரிமை தொகை தொடங்கி மாணவர்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் வரை போன்ற திட்டங்களை செயல்படுத்தும் ஊழியர்களுக்கு இது அங்கீகாரமாக அமையும் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.